ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே இந்த கால வேளையிலே உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. இன்று நாம் தியானிக்கக்கூடிய தேவ வார்த்தையானது யோவான் 1:16. அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லோரும் கிருபை மேல் கிருபை பெற்று இருக்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் பார்க்கும் இந்த வசனம் மிகவும் ஆழமான ஒரு சத்தியத்தை நமக்கு சொல்கிறது. கிருபை மேல் கிருபை, அதாவது தேவன் நமக்கு ஒரே ஒரு கிருபை மட்டுமல்ல, தொடர்ச்சியாக நிறைவான மீண்டும் மீண்டும் ஒரு கிருபையை அளிக்கிற தேவனாய் இருக்கிறார். அவருடைய பரிபூரணம், இயேசு கிறிஸ்து பரிபூரணமானவர். அவரிடத்தில் குறைவு எதுவும் இல்லை. நம்மில் குறைவுகள் இருக்கலாம், பலவீனங்கள் இருக்கலாம், ஆனால் அவருடைய நிறைவுகள் நம்மை பெருகுகிறது, நம்மை உயர்த்துகிறது. நாம் சில நேரங்களில் விழுந்திருக்கிறோம், தவறுகளை செய்கிறோம், ஆனால் தேவன் நம்மை தள்ளிவிடுவதில்லை. ஏனென்றால் அவருடைய கிருபை முடிவில்லை. கிருபை என்றால் என்ன? நாம் தகுதி இல்லாதவர்களாக இருந்தாலும் அவர் நம்மை மன்னிக்கிறார், அவர் நம்மை உயர்த்துகிறார், அவர் நம்மை பயன்படுத்துகிறார். இதுதான் கிருபை மேல் கிருபை. நேற்று கிடைத்த கிருபை இன்று போதாது. அதனால் தேவன் தினமும் புதிய கிருபையை அளிக்கிறார். இன்று உங்களுக்கு புதிய பலன், புதிய சமாதானம், புதிய நம்பிக்கையை அவர் தருவார். கடலில் அலையானது ஒரு முறை வந்து நிற்பதல்ல, வந்து கொண்டே இருக்கும். அதுபோல தேவனுடைய கிருபை நமக்கு தொடர்ச்சியாக வரும். வேதாகமத்திலே தாவீது ராஜாவை நினைவு கொள்ளுங்கள். அவர் தவறு செய்தார், ஆனால் தேவன் அவரை முழுவதுமாய் நிராகரிக்கவில்லை, அவரை மன்னித்தார். தேவன் மீண்டும் மீண்டும் கிருபையை அவருக்கு அளித்தார். அதுதான் கிருபையின் மேல் கிருபை. இன்று நீங்கள் எப்படி இருந்தாலும், மனம் உடைந்திருந்தவர்களும், தோல்வி அடைந்திருந்தாலும், பாவத்தில் விழுந்திருந்தாலும், தேவன் உங்களை விடுவித்து அவருடைய கிருபையை உங்களுக்கு தர வல்லவராயிருக்கிறார். அன்பான சகோதரர்களே, நாம் தேவனை நன்றி கூறுவோம். கர்த்தாவே, நீர் எனக்கு ஒரே ஒரு கிருபை மட்டுமல்ல, கிருபை மேல் கிருபையை அளிக்கிறீர் என்று இன்று முதல் நாம் நம்பிக்கையோடு வாழ்வோம். அவருடைய கிருபை எப்பொழுதும் நமக்கு போதும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.